முந்தைய வீடியோவில் வளிமண்டலத்தில் உள்ள வாயு மூலக்கூறுகளால் ஒளியானது சிதறடிக்கப்படுவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது என்பதை நாம் பார்த்தோம். டெட்டால் கலந்த தண்ணீர் பாட்டிலில் டார்ச் லைட்டின் சிதறடித்தல் நிகழ்வு ஓர் அழகான வண்ணக்கலவையை ஏற்படுத்தியது. அது எப்படி நிகழ்ந்தது என்பதை இப்பொழுது காண்போம். ஒளிச்சிதறல், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். பாட்டிலில் வானம் பகுதி 2. ஸ்கை இன் அ பாட்டில் பார்ட் 2. சில நேரங்களில் நாம் சிறிய தூசி துகள்களை ஒளியில் பார்க்கிறோம். ஒளியின் கதிர்கள் துகள்களை தாக்கும்போது ஒளிக்கதிர்கள் அனைத்து திசைகளிலும் திசை திருப்பப்படுகின்றன. இது ஒளி சிதறல் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளை ஒளி பல நிறங்களால் ஆனது என்பது நமக்கு தெரியும். துகள்களின் அளவு மிகவும் சிறியதாக இருந்தால் ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் மாறுபட்ட அளவுகளில் சிதறடிக்கப்படுகின்றன. நீல நிறம் அதிகமாக சிதறடிக்கப்படுகிறது. அதே சமயம் சிவப்பு நிறம் குறைவாக சிதறடிக்கப்படுகிறது. டெட்டால் கலந்த நீரில் ஒளி சிதறல் நிகழ்வதும் இவ்வாறுதான். வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் போன்ற வாயுக்களின் மிக சிறிய மூலக்கூறுகளின் காரணமாக இதே போன்ற ஒளி சிதறல் நடைபெறுகிறது. இந்த வாயுக்களால் நீல ஒளி அதிகமாக சிதறடிக்கப்படுகிறது. மேலும் இந்த சிதறிய ஒளி நம் கண்களை அடையும் போது நீல நிற வானத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏன் வானம் காலையிலும் மாலையிலும் சிவந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறது? பகல் நேரங்களில் பெரும்பாலும் சூரியனில் இருந்து வரும் ஒளியானது சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை விட வளிமண்டலத்தில் குறைந்த தூரமே பயணிக்கிறது. நீல நிற ஒளியானது வளிமண்டலத்தில் உள்ள மற்ற வண்ணங்களை விட அதிக அளவில் சிதறடிக்கப்படுகிறது. இதனால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. மாலையில் சூரியன் அடிவானத்தில் உள்ளது. எனவே ஒளியானது வளிமண்டலத்தில் நீண்ட தூரம் பயணித்து மேலும் பல வாயு மூலக்கூறுகளின் மீது மோதுகிறது. இவ்வாறு நீல நிற ஒளி கிட்டத்தட்ட முழுமையாக சிதறடிக்கப்பட்டு ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே நம் கண்களை அடைகின்றன. சூரிய உதயத்திலும் இதுவே நிகழ்கிறது. டெட்டாலை சேர்ப்பதன் மூலம் இதை எங்கள் செயல்முறை விளக்கத்தில் காட்டலாம். வானத்தில் ஏன் வெவ்வேறு வண்ணங்கள் தோன்றுகின்றன என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஏன் வானம் நீல நிறமாக இருக்கிறது என்ற வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். பாட்டிலில் டெட்டாலின் அளவை மாற்றினால் அல்லது நாம் ஒரு பிரகாசமான டார்ச்சை பயன்படுத்தினால் என்ன நிகழும்?